Hey hi guys, welcome to Peter Vlogs Tamil. நான் தான் உங்கள் பீட்டர் பிரசாந்த். இது பார்த்தீங்கன்னா பல்சர் 220 2023 மாடல் புது வண்டி. இது நம்ம சப்ஸ்கிரைபரோட வண்டி தான். வண்டி பார்த்தீங்கனாலே தெரியும். இன்னும் நம்பர் பிளேட் கூட வரல. நேற்று தான் வண்டி டெலிவரி ஆகிருக்கு. இன்னமும் அந்த புது வண்டி அப்படியே தான் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வண்டியில் என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சுவிட்ச் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. புது வண்டி நேற்று தான் எடுத்திருக்காங்க. மறுநாளே கண்ட்ரோல் சுவிட்ச் மாற்றணும்னு சொல்கிறாங்களே அப்படின்னு பார்த்தேன். அவங்களுக்கு என்னமோன்னு தெரில, ஆனால் கண்ட்ரோல் சுவிட்ச் சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னாங்க. புது வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆன் ஆஃப் சுவிட்ச் வராது, ஹெட்லைட் ஆன் ஆஃப் சுவிட்சு. அதனால் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சுவிட்ச் சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்புறம் இந்த ஹெட்லைட் பல்பை மாற்ற சொல்லிட்டாங்க. இந்த லோ பீமில் ஹாலஜன் பல்பு எரியும், எல்லோ கலரில் எரியும். அதை ஒயிட் எல்இடியில் போட சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இந்த பார்க்கிங் பல்பும் ஒயிட் எல்இடியில் நம்ம இப்போ போட போகிறோம். இப்போ இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்பேர் நம்ம வாங்கிட்டோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் சுவிட்ச் இது இருக்குது. இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா 10 நாளைக்கு முன்னாடியே இந்த சுவிட்சு, அப்புறம் இந்த ஹெட்லைட் பல்பு, இந்த பார்க்கிங் பல்புக்கான அமௌண்ட் 10 டேஸ் முன்னாடியே கொடுத்துட்டாங்க. எதனால் 10 நாள் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்ட்ரோல் சுவிட்ச் வரத்துக்கு ஒரு 4 டேஸ் ஆகிடுச்சு. ஏன்னா இந்த கண்ட்ரோல் சுவிட்ச் ஸ்டாக் இல்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது ஃபேப்டெக் பிராண்டு. இது ஏன் நம்ம இந்த வண்டிக்கு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஹை பவர் பல்பாக போடணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் 150 வாட்ஸில் 12,000 லூமினஸில் இருக்கிற ஃபேப்டெக் எல்இடி பல்பை தான் நம்ம இந்த வண்டியில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இந்த பல்பை அவ்வளோ ஈஸியாக நம்ம 220ல் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இதை ஒரு ஆல்ட்ரு பண்ணி தான் நம்ம மாட்டணும். அது என்னன்னு நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன். கண்ட்ரோல் சுவிட்ச் பார்த்திங்கன்னா இதுதான். 10 நாளைக்கு முன்னாடியே நமக்கு பேமெண்ட் பண்ணிட்டாங்க இந்த ப்ராடக்ட்டுக்கெல்லாம். நமக்கு கேஷ் இந்த ப்ராடக்ட்டுக்கு முன்னாடியே காசு கொடுத்துட்டதால 4 டேஸில் இந்த ஸ்விட்ச் நமக்கு ஸ்டாக் வந்துருச்சு. ஸ்டாக் வந்ததுக்கப்புறம் அடிஷ்னலாக கொஞ்சம் ஒயர்லாம் வாங்கி நம்ம ஒயரிங் ரெடி பண்ணி வச்சிட்டோம். அதே மாதிரி நமக்கு பல்பும் வந்துருச்சு, பார்க்கிங் பல்பும் நம்ம வாங்கிட்டோம். இப்போ இந்த ஆன் ஆஃப் ஸ்விட்சை தான் நம்ம இந்த வண்டியில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ஃபைனலாக எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன் பாருங்கள். கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த பல்சர் 220 வண்டியை நம்ம ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டோம். கண்ட்ரோல் சுவிட்ச் பார்த்துட்டிங்கன்னா பண்ணிட்டோம். அதே நம்ம சேம் மெத்தட் கண்ட்ரோல் சுவிட்சு தான். அதில் நம்ம ஆல்ரெடி ரெகுலராக பண்ணுவோம் பார்த்தீங்களா, BS6க்கு அதே மாதிரி தான் பண்ணியிருக்கோம். வண்டியை ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணும்போது இந்த டிஸ்பிளேயில் அந்த ப்ளூ லைட் எரியும். நெக்ஸ்ட்டு அந்த டிஸ்பிளே லைட் ஆஃப் ஆகிட்டு நம்ம கில் ஸ்விட்ச் போட்டு செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்விட்ச் போட்டால் நமக்கு எல்லா லைட்டும் எரியும். நம்ம ரெகுலராக வீடியோவில் சொல்கிறது அதுதான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கிங் பல்ப் ரெண்டுமே ஒயிட் கலர் எல்இடியில் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லோ பீம் நம்ம ஃபேப்டெக் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ஃபேப்டெக் தான் போட்டிருக்கோம். அதே மாதிரி ஹை பீமும் பார்த்தீங்கன்னா நம்ம அதே ஃபேப்டெக்கு எல்இடியில் தான் போட்டிருக்கோம், ஒயிட் எல்இடி. லைட்டு வெளிச்சம் பார்த்தீங்களா? இது இங்கே பாருங்கள், என் ஷர்ட்டில் எப்படி அடிக்குது ஒயிட் கலரில். எல்லாமே வண்டியில் எல்இடியாக மாற்றிட்டோம். இந்த நம்பர் பிளேட் லைட்டு மட்டும் எதுக்கு ஹாலஜானில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதையும் ஒயிட் கலரில் எல்இடியில் போட்டோம். இப்போ வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே என்னென்ன பண்ணணும்னு சொன்னோமோ அது எல்லாமே பண்ணிட்டோம். கைஸ், ரொம்ப நேரமாக வண்டியை தான் நம்ம ரிவ்யூ பண்ணிகிட்டு இருந்தோம். வண்டியோட ஓனரை காமிச்சிடலாம். ப்ரோ, ஹாய் ப்ரோ. உங்கள் நேம் ப்ரோ? சிலம்பரசன் ப்ரோ. ஆழ்வார் திருநகர், சென்னை ஆழ்வார் திருநகர். இவ்வளோ நேரம் நம்ம பல்சர் 220 BS6 புது வண்டி பார்த்துருந்தோம் பார்த்தீங்களா, அது இவங்களுக்கு தான் ப்ரோ. கங்க்ராச்சுலேஷன் ப்ரோ புது வண்டிக்கு. கண்ட்ரோல் சுவிட்ச் வண்டி நேற்று தான் வாங்கியிருக்கீங்க. இன்றைக்கே கண்ட்ரோல் சுவிட்சு ஹெட்லைட்லாம் மாற்றிட்டீங்க. என்ன ரீசன் ப்ரோ? மாற்ற அதான் ரொம்ப நாளாக ஆசை இந்த வண்டி வாங்கினாங்க. சரி வாங்கிட்டு யூடியூப்லாம் செக் பண்ணும்போது தெரியல, தமிழ்நாடும் போட்டாலே உன் வீடியோ நிறைய வந்துருந்தான். சரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துன்னு இருந்தேன். சரி நிறைய பண்ணுறாப்புல நல்லா பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அது வாங்குறதுக்கு முன்னாடியே நான் ஆர்டர்லாம் போட்டாச்சு. வண்டி வாங்கினா இல்லை. ஆமாம் ஆமாம், வண்டியே வாங்கலை. கிறிஸ்மஸ்க்கு ஒரு 10 டேஸ் முன்னாடியே நமக்கு ப்ராடக்ட்டுக்கும் இன்னொரு விஷயம், ஓனரை வண்டியோட ஓனரை பாராட்டியே ஆகணும். என்னன்னா ப்ராடக்ட்டுக்கு முன்னாடியே காசு அனுப்பிச்சிட்டாங்க, லேபருக்கும் முன்னாடியே கொடுத்துட்டாங்க. அதுதான் அங்கே பெரிய விஷயமே. வண்டி வாங்கி எல்லாருமே ஒரு 3 சர்வீஸ் போயிட்டதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த பல்பு மாற்றுறது, ஸ்விட்சு, ஒயரிங்லாம் பண்ணுவாங்க. நேற்று வண்டி வாங்குறாங்கன்னா இன்றைக்கே நம்மக்கிட்ட அந்த கண்ட்ரோல் ஸ்விட்சும் வண்டிக்கான அந்த லோ பீம் ஹை பீம் பல்ப் மாற்றிட்டாங்க.
நல்லா பண்ணுறான்னு சொல்லிட்டு அதான் நிறைய வீடியோ பார்த்தேன். குடிச்சு போனதால சரி கொடுத்து மாற்றிடுவோம். வேறு யாரும் அதுமாதிரி தெரியல. இப்போ உங்களுக்கு ஓகேவா ப்ரோ? எல்லாம் ஃபேப்டெக் தான் போட்டிருக்கோம். காரில் வர எல்இடி பல்பு தான். வண்டி ஆன் பண்ணால் மட்டும் லைட் எரியிற மாதிரி பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த மாதிரி பண்ணும்போது தான் வந்து அந்த ஃபேப்டெக் பல்போட வாட்ஸ் வந்து அதிகம் ப்ரோ. அதனால தான் இப்போ நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் எல்லாம் செக் பண்ணிட்டீங்களா? உங்களுக்கு ஓகேவா? உங்களுக்கு ஓகே ஓகே. இப்போ தான் வந்து வண்டி வாங்கியிருக்காங்க. உங்களுக்கு இதுக்கப்புறமும் ஏதாவது பண்ணணுன்னா கூட நான் பண்ணித்தரேன் ப்ரோ. சரி ஓகேங்களா? நம்பர் வச்சுருக்கல, நான் ஃபோன் பண்ணுறேன். தேங்க்யூ. டாட்டா, பை பை.